நம்ம ஆக்சுவலி இந்த பெரிய மணி இருக்காங்களே யாரு, கனிமொழி, சின்ன மணி மேயப்பிரியா, பெரிய மணி கனிமொழி, என்ன பார்த்துக்கோங்க, இவங்கள அம்மணிக்கு மேல. அது தீபத்தூண் இல்லையா, இல்லை தீபத்தூண் இல்லை, அது எல்லைக்கல். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு ஜிஆர் சாமிநாதன் ஜஸ்டிஸ் வந்து ஆக்சுவலி சொல்லியிருக்காரு, அவர் பிரச்சனை என்ன தெரியுமா, அவர் கொடுத்த தீர்ப்புல இல்லை, அவர் போட்டோல ஆக்சுவலி போட்டோ போடுற பாருங்க, அவர் போட்டோ இருக்க நெத்தி இருக்க பட்டை தான் எல்லாருக்கும் உறுத்துது. என்ன திருநீரை வச்சிருக்காரு நெத்தியில அப்படின்னு உறுத்துது பல பேருக்கு. இது வந்து என்னன்னா, ஓட்டு வங்கிய வீணாவிடக்கூடாதுன்னு சிறுபான்மைகள் ஓட்டு வேணுன்றதுக்கா திமுக அலைகிறாங்க. என்ன ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் தூண்டிடுறது திமுக தான் நம்பர் 1. என்ன அவர் கொடுத்த தீர்ப்பு பிரச்சனை இல்லை. நம்ம கேரளா கோயிலுக்குள்ள, சபரிமலை கோயிலுக்குள்ள போகக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்புக்கும் கூட்டமா உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவ்வளவு கோடிய கணக்கில் பணம் எரிஞ்சு கிடந்த டெல்லி ஹைகோர்ட்டு ஜஸ்டிஸ் அந்தவருக்கு வந்து ஆக்சுவலி சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து இவரை தகுதி நீக்கம் பண்ணலான்னு லெட்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னமும் பண்ணல. இவங்க 25 பேர் எம்எல்ஏ எம்பி சைன் போட்டா பதவி நிக்கிறாங்களா, உங்களுக்கு தேவையானவங்க சல்யூட் அடிக்கும். அதுதான் நீதித்துறைனா, நீதித்துறைக்கு முன்னாடி எல்லாரும் சமங்க. என்ன இந்த பெரிய மணியம்மா அது தீபகல்யாணம் அவங்க என்ன சொல்றாங்க, இந்து வழி நடத்துற பண்டிகைய புடுங்கி கிறிஸ்டியனுக்கும் முஸ்லீம் கொடுக்கல, இல்ல முஸ்லீமுக்கு புடுங்கி கிறிஸ்டியனுக்கும் இந்துஸ் கொடுக்கல, இல்ல கிறிஸ்டியனுக்கு வழிபடுற பண்டிகைய புடுங்கி முஸ்லிம்ஸ்க்கும் இந்துஸ் கொடுக்கல. அறிவு கட்டவங்களா அவங்க பண்டிகைய தாராளமா நம்ம என்ன சொல்றது அவங்க பண்ணிக்கிட்டோம், பண்றதுல உங்களுக்கு என்ன தப்பு, தீபம் தான் ஏற்றுனாங்க. அது யாரும் இல்லை, மற்ற கேச ஏற்றுனா கூட நீங்க சொல்றது ஓகே, ஜாதி கலர் தூண்டாங்க, நீங்களே ஜாதி கலர் தூண்டுறீங்க. அவர் என்ன சொன்னாரு, தீப திருவிழால தீபத்தை ஏத்துறதுக்கு 5 பேரை அலோவ் பண்ணுங்க, கூட இந்த பெட்டிஷனர் கூட ஒரு 5 பேர் to 10 பேர் அலோவ் பண்ணுங்க. அதுக்கு தான் வந்து ராணுவ படை, ஏன்னா வந்து உங்க மேல நம்பிக்கை, நீங்க அராஜகத்தை முச்சோம், அதனால போலீஸ்காரன் உங்க பேச்சுட்டு வாயை பொத்திட்டு இருப்பாங்க, எங்க கோர்ட்டு மதிக்க மாட்டாங்க தீர்ப்ப, அதனால ராணுவ படை அனுப்புறாங்க. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா கேட்டா, நாங்க வந்து கோர்ட்டை என்ன நீதிமன்ற தீர்ப்பா பின்பற்றுவோம்னு சொல்லுவீங்க, பின்னாடி வந்து எங்க தாத்தா கொடுத்த தீர்ப்பை பின்பற்றுவோம், இப்பெல்லாம் நாங்க பின்பற்ற மாட்டோம் விளக்க மாதிரி பேசுங்க. என்ன ஒருத்தர் சொல்றான் 2014 கொடுத்த ஜட்மெண்ட்டை பின்பற்றுறோம், இப்பெல்லாம் எங்களுக்கு தேவை, இப்பெல்லாம் தீர்ப்பா கருத மாட்டோம், அப்படியே போனீங்க. நீங்க வாங்கின ஜட்மெண்ட் இடைக்கால தெளிவா சொல்லுவாரு வில்சன், தாவேக்கா வாங்கினது இடைக்கால உத்தரவு தான், நீங்க வாங்கினது நிரந்தர உத்தரவு. என்ன நான் கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க வாங்கினது இடைக்கால உத்தரவு, அது இங்க உயர் நீதிமன்றத்துல. அப்ப முறையீடு போகும்போது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு இடைக்கால உத்தரவு. அப்ப கோர்ட்டோட உத்தரவு மதிக்காத நீங்களா தொட்டில பிள்ளைட்டு பிள்ளைங்க தொட்டில ஆடுவீங்க. இப்படி நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க அகற்றத்துக்கு நீங்களா உங்க ஆள் செட் பண்ணி ஒரு ஆள் செட் பண்ணி கேஸ போட்டு தீர்ப்பா ஃபாலோ பண்றோம், நாங்க ஒன்றும் பண்ணல அப்படின்னு கையெழுத்து போறீங்க. நான் எழுதி வச்சுக்கோங்க, சேப்பாக்கம் தொகுதியிலும் நம்ம குளத்தூர் தொகுதியிலும் இப்ப யாரு எம்எல்ஏ தெரியல, கரண்ட் எம்எல்ஏ இப்ப வரப்போற எலெக்ஷன் இந்த தொழில்னால இந்த 2 கரண்ட் எம்எல்ஏவும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க தெரியுங்களா. அதே மாதிரி நம்ம சிஎம் துணை சிஎம் சொல்ல, நான் துணை சிஎம் எப்பேற்பட்ட ஐடி கம்பெனி வச்சிருந்தாரு, அவர் தூக்கி போட்டு நான் மக்களுக்காக ஓடி வந்தாரு. என்ன அதே மாதிரி இப்ப சிஎம் 46 தொகுதி மாவட்ட செயலாளர்கிட்ட கட்சியோட டிஸ்ட்ரிக்டோட இந்த பதவியில இருக்கவங்க கூப்பிட்டு ஜெயிச்சு அவங்க கட்டுரை போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க கொத்தூர் தொகுதியில போய் ஜெயிக்க பாருங்க, அடுத்தது வந்து மற்ற தொகுதிக்கு போய் பேசலாம். சரிங்களா, உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இவங்க வந்து சொல்லுவாங்க, அது தீபத்துள்ள எல்லைக்கல் உங்க தாத்தான்றாரா உங்க பாட்டன்றாரா, இங்க திருப்பூர் மாவட்டத்துல மேல இருக்க தீபகல்யாணம் இவங்க தான் இவங்க அப்பா தாத்தா பார்த்தாரு. திடீர் என்ன, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.